அறிவுள்ள கிளி மற்றும் அறிவில்லா கொக்கி கண்ணுடையர் என்பவர் கற்றோர். முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்ற திருக்குறளை மையமாகக் கொண்டு ஒரு கதை. ஒரு பசுமையான காட்டில் பல விலங்குகள் மற்றும் பறவைகள் ஒன்று சேர்ந்து அமைதியாக வாழ்ந்து வந்தன. அங்கிருந்த பறவைகளில் இரண்டு முக்கியமானவை அறிவுள்ள கிளி கீரி மற்றும் அறிவில்லா கொக்கி கொக்கு. கீரியின் அறிவு கீரி மிகவும் அறிவுமிக்கது. அது எதையும் சிந்தித்துப் பார்த்த பிறகே முடிவு செய்யும். கீரி மற்ற பறவைகளுக்கு உதவியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தது. கொக்கி பளிராக இருந்தாலும் எதையும் நேரடியாகச் செய்வதற்காகவே அறியப்பட்டது. அது ஒரே நேரத்தில் சோம்பல் மிக்கதும் கவனமற்றதுமானது. ஒருநாள் கொக்கி பறவைகள் கூட்டத்தில் நம்மில் யார் அதிக வேகமாக பறக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியது. கொக்கியின் சிக்கல், நான் மிகவும் வேகமான பறவையாக இருக்கிறேன், நான் அனைத்தையும் வெல்ல முடியும் என்று கொக்கி பெருமையாக கூறியது. அதற்கு பதிலாக கீரி சொன்னது, வேகம் மட்டும் போதாது, நேரம், சூழல் மற்றும் சிந்தனையும் முக்கியம். ஆனால் கொக்கி இதை மறுத்துவிட்டது. அது பறந்து ஒரு ஆழமான குளத்திலிருந்து ஒரு தண்ணீர் லூட்டியை எடுக்க முயன்றது. அந்த குளம் மிகவும் ஆழமாக இருந்தது, மேலும் ஒரு நரி அங்கிருந்து தண்ணீர் குடிக்க மறைந்து கொண்டிருந்தது. கொக்கி குளத்தில் இறங்கியவுடன் நரி அதனை பிடிக்க முயன்றது. அதற்கிடையில் கொக்கி பயத்தில் தப்பி ஓடியது. ஆனால் அதன் சிறகுகள் பனிக்குள் சிக்கிக் கொண்டன. கீரியின் யோசனை இந்த செய்தி கீரிக்கு தெரிந்தவுடன் அது விரைவாக வந்தது. கொக்கியை பார்த்த கீரி, நீ யோசனை இல்லாமல் செயல்படுகிறாய். முதலில் சூழலை அறிந்து செயல்பட வேண்டும் என்று ஏன் புரிந்து கொள்வதில்லை என்று கேட்டது. அதற்குப் பிறகு கீரி நரியின் கவனத்தை திசை மாற்ற ஒரு திட்டத்தை வடிவமைத்தது. கீரி பக்கத்திலிருந்த பழத்தருவின் மீது சத்தமாக கூச்சலிட்டது. நரி கீரியை பிடிக்க பறந்தது. அதற்குள் கொக்கி தன் சிறகுகளை விடுவித்துக் கொண்டு தப்பித்தது. கொக்கி கீரியை பார்த்து, நான் என் சிந்தனை இல்லாமல் செயல்பட்டதில் தப்பே என்று ஏற்றுக்கொண்டது. இனி எந்த செயலையும் செய்யும் முன் யோசிப்பேன். உன்னைப்போல அறிவாளியாக, ஆனால் என்னை நீ கருணையுடன் கற்றுக் கொடுப்பாயா? கீரி சிரித்து, அறிவு என்பது பிறரிடம் கேட்டு கற்றுக்கொள்ளும் பண்பில்தான் உள்ளது. உன் முயற்சியுடன் நிச்சயமாக நீ சிறந்தவளாக மாறுவாய் என்றது. அறிவு உடையவன் எப்போதும் வெற்றி பெறுவான். அறிவில்லாமல் செயல்படும் ஒருவர் தொடர்ந்து சிக்கல்களில் சிக்கிக் கொண்டே இருப்பார்.